அண்மைச் செய்தி. உதகையில் நிலவும் கடும் உறைபனி காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. உதகை தற்போது மினி காஷ்மீரை போல மாறியிருக்கிறது. தலைகுந்தா பகுதியில் -2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை நிலவுவதால் மக்களை தற்போது கடும் குளிரானது வாட்டி வதைத்து வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது நீலகிரி செய்தியாளர் சிவக்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சிவக்குமார், சொல்லுங்க, தற்போது உதகை மினி காஷ்மீரை போல மாறியிருக்கும் நிலையில் இந்த கடும் குளிரால் மக்கள் சந்தித்துள்ள இன்னல்கள் என்ன? அவர்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க? இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த பனிப்பொழிவானது இருக்க வாய்ப்பு இருக்கு? நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆகிய 3 மாதங்கள் குளிர்காலமாகும். அப்போதும் தினந்தோறும் அதிகாலை நேரங்களில் உறைபனி மற்றும் கடும் குளிர் நிலவும். ஆனால் இந்த ஆண்டு புயல் மழையின் காரணமாக நவம்பர் மாதத்தில் தொடங்க வேண்டிய பனிக்காலமானது தாமதமாக தொடங்கியது. டிசம்பர் மாதம் பகுதியில் துவங்கிய உறைபனி அப்போதிலிருந்தே ஏராளமான உறைபனி இருந்து வந்த நிலையில் மீண்டும் மழை பெய்ததன் காரணமாக பனியின் தாக்கம் குறைந்துபட்டது. இப்போது நேற்று முதல் பாத்தீங்கன்னா உதகையில் மீண்டும் உறைபனி பொழிவு துவங்கியுள்ளது. இன்று தலைகுந்தா பகுதியில் -2 டிகிரி செல்சியஸும், அரசு தாவரவியல் பூங்கா பகுதியில் -1 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இதனால் கடும் குளிர் நிலவுவதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு குளிர் வாட்டி வதைக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னாக்கா வீடுகளின் கூரைகள், வாகனங்கள், புல்வெளிகள் மீதும் வெள்ளம் கம்பளம் போர்த்தியது போல கிட்டத்தட்ட அரை அங்குலத்திற்கான அந்த பனி துகள்கள் காணப்படுகிறது. குறிப்பாக உதகையில் காந்தல், பிங்கர் போஸ்ட், தலைக்குந்தா, கள்ளக்குறை, இத்தலார் போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் சமவெளி பகுதியில் உறைபனி பொழிவு அதிக அளவில் காணப்பட்டது. தலைக்குந்தாவில் புல்வெளியில் படிந்துள்ள உறைபனியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி அடைந்தனர். இதனிடையே உறைபனியின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்கும் என்றும், மேலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மேலும் பாதிக்கப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளதுமா. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.